நம்மளோட எள்ளு சாகுபடி. சித்திரப்பட்டம் எள்ளு தெளித்து முடிச்சாச்சு. கொஞ்சம் பாக்கி இருக்கு. எள்ளு தெளித்து ஒரு 4-5 days ஆகுது. எல்லாம் 2 இலை முளைப்பு, இப்போ தான் முளைப்பு வந்திருக்கு. 2 இலையாக தெரியுது பார்த்தீங்களா? அங்கங்கே 2 இலையாக தெரியுதுல்ல, அதுதான் முளைப்பு வந்துருக்கு. இது ஒரு 4 நாளில் எல்லாம் முளைப்பு வந்துச்சு. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுருக்கோம், டேங்கில் போட்டு அடிச்சு விட்றோம். இது 2 வார பயிர், 2-3 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் 4 இலை 5 இலை அப்படி வந்துருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ராக்டிவாக கொஞ்சம் ஒரு வேப்பனை எடுத்து விட்டுலாம். பூச்சி கடிக்காம நாள் பயிர் 25-28 நாள் பயிர் எள்ளு. அதுலேருந்து சரியான மழை அதோட விட்டுச்சுன்னா பரவாயில்ல, நான் பொழிச்சுக்கோம். 4 இலை 5 இலையில் அருமையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி நிற்கிது. ரிவர்ஸில் வர முடியாதுனால எள்ளு வர கொண்டைப்பூச்சி தான் புழு உள்ள அப்படியே ஃபுல்லாக இலையை பிடிச்ச கடிச்சிடணும். இலையும் கடிச்சிடும். பெரிய வாக்கியா தூர் வர்றாங்க. எள்ளு செடிக்கு வேப்பெண்ணெய் அடிக்கிறோம். அவன் பூ பூத்து வரா, ஒரு ஏறு கொண்டு தேரும் போல இருக்கு. வேப்பெண்ணெய் கலக்க அப்படியே வேப்பெண்ணெய் சோப்பு தண்ணியில் கரைசலில் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்க, நல்லா கலக்கு. கடைசி கொண்டு தேரும் போல இருக்கு. நடுக்குண்டை ஒன்றே மழையில் இதுவாகிடுச்சு. மரக்குண்டை கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியே கற்றுட்டு வந்துட்டு அது நான் நெல் செடி தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்று நேரம் பார்த்து மழை வர மாதிரி இருக்குது. 60வது நாள் குண்டு 60 நாள் ஆகிடுச்சு. 2வது குண்டு ஒரு 55 நாள் ஆகுது. 3வது குண்டு அதான் கிளம்பி வரானுங்க. அதனால் ஒரு 3வது முறையாக வேப்பெண்ணெய் கொடுத்துடலான்ட்டு
போட்டோம். பலதான வயது தான் சேர்க்குறோம். ஒரு போகம் தான் அந்த வாட்டி. அப்படியே திரும்பிங்க போதும்.